இந்த கம்பியை நிமித்தி பேசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு 5 பேசேஜ் வச்சு கம்பி கட்டி அதில் வலை கட்டி உங்களுக்கே காரணம் தெரியாது. தண்ணி பார்டர் நம்ம எதுக்கு வைக்கிறோம், அந்த பார்டர் நம்ம வந்து எதுக்கு வைக்கிறோம், அழகுக்கு. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இது அழகுக்கு தான் வைக்கிறாங்க இந்த தண்ணி பார்டர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஒரு இடத்துல இந்த இடத்துல காங்கிரீட் வெளியே இருந்திருக்கும், இந்த இடத்துல செங்கல் கொஞ்சம் உள்ளே போயிருந்திருக்கும். இது புல் வைப்போம், இதுக்கு பேர் புல் வச்சுட்டு இங்கே ஒரு 3/4 இன்ச்சு இருக்குங்களா, அதே மாதிரி மேலேயும் இதே மாதிரி புல் வச்சுருப்போம், 3/4 இன்ச்சுக்கு வச்சுருப்போம். இடையில வந்து இது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைன் இருக்கு இல்லைங்களா, நூல் கண்டை வச்சு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு. ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மங்களத்தில் உள்ள நம்ம சைட்டில் இருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாம் முன்னே சாரம்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி காங்கிரீட் ஏதாவது வெளியே நீட்டிருந்தா அதை சிப்பிங் பண்ணி எல்லாம் வெளியே எடுத்துட்டு இங்கே கொஞ்சம் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இங்கே நமக்கு 3/4 இன்ச்சு இருக்குங்களா, இது வந்து புல்லுங்க. உங்களுக்கு புரியும்படி இப்போ சொல்லணும்னா இது எதுக்கு வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு டைலை வச்சு மட்டமாக வச்சுருவோம். ஒரு இடத்துல 3/4 இன்ச்சு வைக்கிறோம்னா அதே வந்து மேலேயும் உங்களுக்கு 3/4 இன்ச்சு வச்சு இந்த மாதிரி புல் வைப்போம். இதுக்கு பேர் புல் வச்சுட்டு இங்கே ஒரு 3/4 இன்ச்சு இருக்குங்களா, அதே மாதிரி மேலேயும் இதே மாதிரி புல் வச்சுருப்போம், 3/4 இன்ச்சுக்கு வச்சுருப்போம். இடையில வந்து இது என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா லைன் இருக்கு இல்லைங்களா, நூல் கண்டை வச்சு ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிட்டு அங்கே பாருங்க, அங்கே ஒரு புல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு புல் வச்சுருக்குறோம், அதே மாதிரி அங்கே ஒரு புல் இருக்கும் மேலே. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு பூசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு செவுரு. இது எதுக்கு வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காங்கிரீட் வெளியே வந்திருக்கும், ஒரு இடத்துல இந்த இடத்துல காங்கிரீட் வெளியே இருந்திருக்கும், இந்த இடத்துல செங்கல் கொஞ்சம் உள்ளே போயிருந்திருக்கும். இது வந்து புல் வச்சு கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு இந்த மேலே டாப்பில் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு டாப்பில் வச்சுட்டு புல் வச்சுட்டு லைன் டோரி பிடிச்சி சென்டரில் அந்த மாதிரி புல் வச்சிட்டோம்னா லைன் டோரிக்காக வந்துடும். 3/4 இன்ச்சு நம்ம கணம் வைக்கிறோம். அதே மாதிரி கீழேயும் 3/4 இன்ச்சு வச்சுருவோம். கீழேயும் 3/4 இன்ச்சு லைன் பிடிச்சி இதே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நூலை பிடிச்சி புல் வச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து 4 பக்கமும் 3/4 இன்ச்சு கலவை இருக்கும். சென்டர்லையும் கரெக்டாக இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு அதே தான் இருக்கும், 3/4 இன்ச்சு இருக்குது, 3/4 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா. இது எதுக்கு வைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவுரு வந்து நாளைக்கு பூசினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தெரியும், பார்க்குறதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். கலவை கணமும் வந்து ஈவனாக நமக்கு காங்கிரீட் வெளியே இருக்கும், ஒரு இடத்துல செங்கல் உள்ளே இருக்கும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எல்லாமே ஈவனாக பூசுகிறப்ப உங்களுக்கு இந்த மாதிரி புல் வச்சு பூசுகிற மாதிரி ஈவனாக உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் உங்களுக்கு. நம்ம மேலே பூச ஆரம்பிச்சிட்டோம். மேலே பூச ஆரம்பித்து காலையில் 6 மணிக்கே பூச ஸ்டார்ட் பண்ணி மேலே முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி பார்டர் வச்சுருக்குறோம். இது எதுக்கு வச்சுருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி பார்டரு நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே காரணம் தெரியாது தண்ணி பார்டர் நம்ம எதுக்கு வைக்கிறோம், அந்த பார்டர் நம்ம வந்து எதுக்கு வைக்கிறோம், அழகுக்கு. நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க இது அழகுக்கு தான் வைக்கிறாங்க இந்த தண்ணி பார்டர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். அது அழகுக்கும் தான். ரெண்டாவது அந்த தண்ணி பார்டர் எதுக்குன்னு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொல்கிறேன். இந்த தண்ணி பார்டர் வந்து நாளைக்கு மழை பெய்யுது இல்லைங்களா, மழை பெய்கிறப்ப தண்ணி வந்து மேல் மட்டத்தில் நம்ம மழை விழுகிறோமா அந்த பார்டர் இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க தண்ணி வந்து நேராக அந்த கைப்பிடியில் விழுவும். மழை பெஞ்சு அந்த தண்ணி என்ன ஆகும், அப்படியே மழை தண்ணி அதிகமாக பெஞ்சுன்னா அந்த தண்ணி மேல் மட்டத்துலேருந்து சரிஞ்சு இந்த செவுத்து வழியாக கீழே வரும். உங்களுக்கு செவுத்து வழியாக கீழே வரப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போதைக்கு ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா மேலே வழிகிற தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே வந்து பாசம் பிடிச்சிருக்கும், கருப்பாக. மழை காலத்தில் வந்து பாசம் பிடிக்கும். மழை காலம் நின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிலில் காஞ்சி அந்த இடமே கருப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மேல் மட்டத்தில் புரியுதுங்களா சொல்ல வர்றது என்னன்னு? மேல் மட்டத்தில் வந்து உங்களுக்கு அது அப்படியே கருப்பாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மாதிரி ஒரு பார்டர் வச்சுட்டோம் அப்படின்னாக்க அந்த மழை தண்ணி வந்து மேல் மட்டத்தில் பட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா சரிஞ்சு செவுத்து வழியாக வடிஞ்சு விழும். கீழே விழுகிறப்ப என்ன ஆகும்னா அந்த திட்டுருக்கு பாருங்க, பார்டர் திட்டு, அந்த பார்டர் திட்டுலேயே வலிஞ்சு கீழே விழுந்துடும். அது வந்து டைரெக்டாக அந்த உள்பக்கம் செவுத்துக்கு அந்த தண்ணி போகாது. புரியுதுங்களா சொல்கிறது? மேல் மட்டத்தில் படுற தண்ணி அந்த பார்டர் வழியாக வலிஞ்சு பார்டருக்கு கீழே வந்து பார்டருக்கு கீழே வந்து தண்ணி வலிஞ்சு செவுத்துக்கு ஏறாது.
அந்த கட்டிங் தெரியுது பார்த்தீங்களா, அந்த கட்டிங்லேயே மழை தண்ணி சரிஞ்சு அப்படியே கீழே விழுந்துடும். அப்போ வந்து உங்களுக்கு அந்த மேலே அந்த 2 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் கரை படியும், அந்த பாசானோட கரை படியும். மற்றபடி செவுத்தில் வந்து உங்களுக்கு அந்த கரை படியாது. உங்களுக்கு வந்து இதில் நீடிச்சு அந்த பெயிண்ட் செலவு வந்து உங்களுக்கு மேக்சிமம் அந்த அழுக்கெலாம் படியாமல் உங்களுக்கு பாதுகாத்து கொடுக்கும். அதுக்கு மட்டும்தான் இந்த பார்ட்ரு நம்ம செய்கிறது. இந்த பார்டர் செய்கிறதுனால இவ்வளோ நன்மை இருக்குது. நம்ம நினச்சிட்ருக்கோம் இது அழகுக்கு தான் அப்படின்னு, அழகுக்குன்னு தான். ரெண்டாவது இப்படியும் ஒரு காரணம் இருக்குது, சரிங்களா? இதை சொல்கிறதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம பூச ஆரம்பிச்சிட்டு காலையில் 6 மணிக்கு ஆளுங்க வந்துட்டாங்க. பூசி மேலே இப்போ மணி வந்து 10:30 ஆகுது. 10:30 மணிக்கு மேலெலாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு மேலே மேல் மட்டம் போட்டு பார்ட்ரு கட்டிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் செவுரு பூசிகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த செவுரு ஃபுல்லாக கீழே இறங்கிரும். நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோவிலையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓவராலாக இந்த செவுரு ஃபுல்லாக பூசிடுவாங்க உங்களுக்கு. பூசிட்டு அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கமும் சாரம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குது. நாளைக்கு வேலை இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜூம் பண்ணி காட்டு, அந்த பாருங்கள் எல்லாம் புல் வச்சு, அந்த நான் சொன்னேன் இல்லைங்களா 3/4 இன்ச்சு அந்த கலவக்கணை வச்சு அந்த புல் வச்சு நீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் புல் மட்டம் கட்டி வச்சுருக்குது உங்களுக்கு. அப்படியே செவரை பூச வேண்டியது தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு புல், அப்புறம் இங்கே எல்லாம் கம்ப்ளீட்டாக புல் வச்சு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குது. நாளைக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இது பூச ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு, சரிங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப் இருக்குது, இது சென்ட்ரிங்காரங்களை வர சொல்லியிருக்கிறோம். இந்த கேப்புக்கு என்ன பண்ணணும்னா, இந்த கம்பியை அப்படியே ஸ்ட்ரெயிட் பண்ணி இதை வந்து இந்த கம்பியை நிமித்தி பேசேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5க்கு 5 பேசேஜ் வச்சு கம்பி கட்டி அதில் வலை கட்டி அதை மெத்தினதுக்கப்புறம் அதையும் சேர்த்து பூசிடுவாங்க. பூசிட்டோம்னா இங்கேருந்து பார்த்தாக்க உள்ள கேப்பு தெரியாது, ஈவனாக அந்த புல் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த புல் கணத்துக்கே பூசிடுவாங்க. பூசிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நம்ம வீடியோவை நிறைய பேர் பார்க்குறீங்க, வீடு கட்டுறவங்களும் பார்க்குறீங்க, வீடு கட்ட போகிறவங்களும் பார்க்குறீங்க. இந்த வீடியோவை பார்க்க தான் உங்களுக்கு தெரிய வரும். என்ன தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக எப்படிலாம் வேலை செய்கிறோம், ஒரு வீடு கட்ட போகிறவங்க நம்ம எப்படி ப்ராப்பராக வீடு கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். நம்ம என்ன மெட்டீரியல் போடுறோம், என்ன சிமெண்ட்டு போடுறோம், என்ன கம்பி போடுறோம், எப்படி நம்ம வேலையை வந்து முறையாக செய்கிறது அப்படின்லாம் நம்ம வீடியோவில் தொடர்ந்து நம்ம போடுவோம். நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அப்புறமேட்டுக்கு நம்ம சூலூரில் வந்துட்டு புதுசாக நம்ம பில்டிங்கு யூடியூப்பை பார்த்து ரமேஷ் சார், அவர் பேர் மிலிட்ரி, அவர் சூலூரில் நம்ம புதுசாக பில்டிங்கு பூஜை போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வரும் உங்களுக்கு. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். எதுக்கு நம்பிக்கை வரணும் அப்படின்னாக்க, நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்ருப்பீங்க, இவங்களுக்கு கட்டடம் கொடுக்கலாமா, மெட்டீரியல் கான்ட்ராக்ட்டு நல்லா பண்ணி கொடுப்பாங்களா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். அதுக்கு தான் நான் தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ போடுறேன். நம்மளை நம்பி ஒருத்தங்க யூடியூப்பை பார்த்து வந்திருக்கிறாங்க. சூலூரில் நம்ம மிலிட்ரி சார், அவர் பூஜை போட்டு எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு அப்போ என்ன ஆகும்னா, இந்த வீடியோ பார்க்குறப்ப இது உண்மைதானா, அவங்க பண்ணுறாங்களா என்னன்னு டைரெக்டாக வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு இங்கே நம்ம மங்களம் சைட்டும் வேலை நடந்துகிட்ருக்குது, அங்கே சூலூர்லேயும் நம்ம பூஜை போட்டிருக்கோம், அங்கேயும் நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்துட்டு ஓகே இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க அப்படின்னு உங்களுக்கு மனசில் தோணுச்சு அப்படின்னாக்க எங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுங்க. அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நாங்கள் வீடியோ போட்டுக்கிட்டுருக்கோம். எங்களுக்கு இது தாங்க தொழில், இதை விட்டுட்டு நான் எங்கேயும் போக முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா எங்களுக்கு மெட்டீரியல் கான்ட்ராக்ட் கொடுங்க. இனி துவங்குவதெல்லாம் இனியதாய் துவங்கட்டும். நன்றி.